எல்லாருக்குமே ஒரு வே தெரிஞ்சுதுன்னா அது எப்படி ஈஸி வேயா இருக்கும்? ஃபார்முலா யூஸ் பண்ணி ஒரே நாள்ல கத்துக்கிறதும், ப்ராப்பரா நாங்களே யோசிச்சு அதை ட்ரை பண்ணி ஒன் பை ஒன்னா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பையன் ஜெயிக்கணும்னு நம்ம யாருக்குமே ப்ரூவ் பண்ண வேணாம். கரெக்ட்? ரொம்ப நாளா ஒரு சில விஷயம் ஷேர் பண்ணணும்னு இருந்தேன், எக்ஸ்பெஷலி பேரண்ட்ஸ்க்காக. ஸோ ஒரு சில எக்ஸாம்பிளோட செஸ் கிளாஸையும் ரிலேட் பண்ணி ஒரு சில விஷயம் சொல்லலான் இருக்கேன். அதில் ஃபர்ஸ்ட் என்னன்னா, நாம் ஒரு பார்க்குக்கு பசங்களை கூட்டிகிட்டு போகிறோம். அந்த பார்க்கில் ஆல்ரெடி நிறைய பசங்க ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. அதில் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஊஞ்சல்னு வச்சுப்போம். அந்த ஊஞ்சலில் நம்ம பையனும் ப்ளே பண்ணணும்னு ஆசைப்படுறான். இதில் 2 டிஃப்ரெண்ட் சினாரியோ சொல்கிறேன். ஒரு சினாரியோ வந்து ஆல்ரெடி விளையாண்டுருக்க அந்த பையனை ஏதாவது ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க அம்மா கூப்பிடுறாங்க, அப்படி ஒரு ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி நம்ம பையன் அதில் ப்ளே பண்ணலாம். இல்லைன்னா வெயிட் பண்ணி அவங்க எப்போ மூவ் பண்ணுறாங்களோ அந்த டைம் நம்ம பையன் போய் ப்ளே பண்ணலாம். இந்த 2 சினாரியோலையுமே நமக்கு எங்கே ப்ரௌடாக ஃபீல் ஆகும்? அவன் ஒரு சின்ன ட்ரிக்கை யூஸ் பண்ணி அவன் அந்த பிளேஸை யூஸ் பண்றது நமக்கு ப்ரௌடாக ஃபீல் ஆகுமா? இல்லை அவன் ஒரு பிரின்சிபல் வந்து ஃபாலோ பண்ணி அவனோட டேர்ன் வரும்போது அவன் அதை ப்ளே பண்ணும்போது நமக்கு ப்ரௌடாக ஃபீல் ஆகுமா? ஸோ இந்த சினாரியோ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களே. இதே செஸ் டோர்னமெண்ட்டுக்கு வாங்கலேன், ஏதோ ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணி அவன் ஜெயிச்சுட்டு வர்றதுக்கும் ப்ராப்பரான பிரின்சிபல் யூஸ் பண்ணி அவன் ஜெயிக்கிறதோ இல்லை தோக்குறதோ வர்றதும் டிஃப்ரெண்ட் இருக்குல்ல. பட் டோர்னமெண்ட் பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியாது நம்மளோட ஃபுல் ஃபோக்கஸ் என்ன, ரிசல்ட்டு பாசிட்டிவா நெகட்டிவா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பையன் ஜெயிக்கணும்னு நம்ம யாருக்குமே ப்ரூவ் பண்ண வேணாம். கரெக்ட்? யோசிச்சு பாருங்க, நம்ம யாருக்கு ப்ரூவ் பண்ணணும்? அவன் பிரின்சிபிள்ஸை வந்து ஃபாலோ பண்றானா? ஓகே, ஜெயிச்சுட்டாலோ தோத்துட்டாலோ வந்து அந்த என்ன நடந்துச்சு, எப்படி லாஸ் பண்ண, எப்படி வின் பண்ண, ஒரு ப்ரொசீஜரா அந்த மூவ்ஸ், அந்த மிஸ்டேக்ஸ், இல்லை ஆப்பரண்ட் பண்ண மிஸ்டேக், இல்லை அவர் பண்ண மிஸ்டேக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்றாரா? போதும், அதுதான் நமக்கு ப்ரௌடு. வின்னிங் லூசிங் ப்ரௌடு கிடையாது. ஓகே, ஐ மீன் வின்னிங் ப்ரௌடு கிடையாது. இது ஒரு விஷயம் சொல்லணும் இருந்தேன். இன்னொரு விஷயம், இந்த அதுதான் ட்ரிக்ஸ் பேஸ்டு வேணாங்கிறது தான் முக்கியமா நான் என்ன சொல்ல வரேங்கிறது. ஸோ நம்ம அகாடமியில ட்ரிக்ஸ் பேஸ்டு கிடையாது, ஹார்ட் ஒர்க், பிரின்சிபிள்ஸ் ஃபாலோ பண்ணி ப்ராப்பர் லேர்னிங். இதுவும் ஒரு எக்ஸாம்பிள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ரூபிக் கியூப் கலர் மேட்ச் பண்ணுறது. நம்ம சின்ன வயசுல நான் எல்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன். அப்போ எங்களுக்கு ஃபார்முலா தெரியாது, அதே மாதிரி யூடியூப் எல்லாம் இல்லை. ஸோ நானும் எங்கள் ஃபேமிலி, என்னோட அண்ணா எல்லாம் ரொம்ப சேலஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுவோம். பட் 1 month 2 months எங்களால் அது ஃபுல்லாக மேட்ச் பண்ண முடியாது. பட் செம்மையா ட்ரை பண்ணுவோம், கடைசி வரைக்கும் வருவோம். எங்களால் அந்த ஃபைனல் ரோ தான் பண்ண முடியாது தவிர, ட்ரை பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணி 2 months 3 months விடாம ட்ரை பண்ணியிருக்கோம். இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, ஃபார்முலா யூஸ் பண்ணி ஒரே நாள்ல கத்துக்கிறதும், ப்ராப்பரா நாங்களே யோசிச்சு அதை ட்ரை பண்ணி ஒன் பை ஒன்னா கத்துக்கிறதும் ஒரு 2-3 months லேட் ஆகும். பட் யாரோட பிரெயின் டெவலப் ஆகுதுன்னு யோசிச்சு பாருங்களேன். ஸோ பேஸ் பண்ணி நம்ம எதை நோக்கி போறோம், கரெக்டாக தான் நம்ம பசங்களை கைட் பண்றோமான்னு மட்டும். ஆக்சுவலி என்னை விட நீங்க தான் எக்ஸ்பீரியன்ஸ், அதில் டவுட்டே இல்லை. பட் சின்ன ஒரு ஒரு அடிஷ்னலாக சொல்றேன், அது யூஸ்ஃபுல்லா இருந்தால் மட்டும். நீங்க யூடியூப்ல நிறைய பெஸ்ட் செஸ் வீடியோஸ் எல்லாம் இருக்கு. பட் கண்டிப்பா நீங்க இந்த மாதிரி சர்ச் பண்ணக்கூடாது, how to win chess in 10 moves, how to win chess very easy way. ஈஸி வேல செஸ் கத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருக்குமே அந்த ஈஸி வே தெரிஞ்சிருக்குமே. அப்ப ஈஸி வேன்னு ஒண்ணு இருக்கவே இருக்காதுல்ல. எல்லாருக்குமே ஒரு வே தெரிஞ்சதுன்னா அது எப்படி ஈஸி வேயா இருக்கும்? எல்லாருமே ஈஸி வே லேர்னிங் செஸ் டைப் பண்றீங்கன்னா, அப்போ யாரு ஹார்டர் வேல லேர்னிங் செஸ் டைப் பண்றாங்களோ அவங்க தானே ஃபர்ஸ்ட் வருவாங்க, அவங்க தானே டெவலப் பண்ணுவாங்க, இம்ப்ரூவ் ஆகாங்க. ஸோ அதனால நிறைய வீடியோஸ், லாங் வீடியோஸ் இருக்கும்,
ப்ராப்பரான வீடியோஸ் இருக்கும். அதை வந்து நம்ம பசங்களுக்கு காமிங்க. ஈஸி ட்ரிக்ஸ் பக்கமே போகக்கூடாது. ஓகே, இந்த விஷயம் மட்டும் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன்.